வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் பிதுர் காரியங்களை செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் இந்த பிதுர் காரியமானது தொடங்குகிறது. நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாடுகளை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படாது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் திருமணம், குழந்தையின்மை, படிப்பில் கவனமின்மை, இது எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே கடவுள் இல்லை, இந்த துர்மரணத்தினால் ஏற்படுகிற தோஷம்தான், பிதுர் சாபம். நீங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாததினால் ஏற்படுவதுதான் இந்த சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18/9 புதன்கிழமை என்று தொடங்குகிறது. அன்றைய தினம் முதல் நீங்கள் தர்ப்பணம் செய்வதற்கு வசதி இருந்தால் செய்யுங்கள். உங்களுக்கு வசதி இல்லை என்றால் அன்றைய தினம் ஒரு தர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். இந்த மாலையபட்ச தர்ப்பணம் என்பதை நீங்கள் தவறாமல் இந்த குறிப்பிட்ட நாட்களில் செய்தீர்களேயானால் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகள் நல்ல விதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இனிமேல் துர்மரணம் என்பது நடைபெறாமல் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் அன்னதானம், ஏதாவது ஒரு கோவில்களில் அந்த கோயிலுடைய நிர்வாகத்தினிடம் சொல்லி அன்னதானம் உங்களுடைய கைகளால் பரிமாறுங்கள். இந்த கன்னியா மாதத்தில் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள், விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும்? இவர்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும்? இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணலாம் என்பதை பற்றி எங்களால் முடிந்த அளவு ஜோதிட நூல்களை ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களை எடுத்துரைப்பதில் பெருமை அடைகிறேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ராசி அப்படின்னு சொன்னா இந்த விருச்சிக ராசி. எதையும் பார்ப்பாங்க, எதையும் தாங்குகின்ற இதயம், எல்லாத்தையும் சமாளிக்கலாம், ஒன்றும் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இவருடைய ராசியாதிபதி செவ்வாய், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படின்ற ஒரு நன்மையோடு வாழக்கூடியவர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும், ஒன்றும் கவலை பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. பயம்ங்கிறது உங்ககிட்ட இருக்காது. உங்களை பார்த்துதான் மற்றவங்க பயப்படணும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் வெளியூர் சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் வெளிநாடுகள் செல்வதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. என்ன திடீர்னு வெளிநாடு போகலாம் அப்படிங்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், ஏதாவது ஒரு பிரயாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன நன்மை? அப்படி வெளியூர் போறதுனால என்ன நன்மை இருக்கு கேட்டீங்கன்னா, போற பொழுது யாராவது ஒரு நண்பர் கிடைப்பார். அந்த நண்பர் மூலமாக ஒரு தொழில் ஸ்தாபனம் அமைவதற்கோ, இல்லை என்றால் அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கோ, இல்லை உங்களை மகனுடைய திருமணத்திற்கோ, உங்களுடைய சகோதரனுடைய திருமணத்திற்கோ ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல நண்பராக ஒரு புதிய நண்பர் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தில் நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் நவக்கிரகங்கள். அதுல வெளியூர் போயிட்டு வர்றது, வெளிநாடுக்கு போயிட்டு வர்றது,
அப்படிங்கிறது பிரயாண காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரயாணம் செல்வதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் இருக்கும் அர்ச்சகருக்கு ஒரு 11 ரூபாய் கையில ஒரு வெத்தலை பாக்கு வச்சு கையில கொடுத்துட்டு அந்த கடவுளை வணங்கி விட்டு செல்லுங்கள். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றிங்கிறது நிறைய கிடைக்கும். யாத்ரா தானம்னு பேர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தானத்தை கொடுத்து விட்டு சென்றால் இந்த வெற்றியில் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா விருச்சக ராசி விருச்சக லக்னம் என்பதை வைத்து நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதக கோச்சார பலன்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு அர்ச்சகருக்கோ ஒரு ஐயருக்கோ நீங்கள் யாத்ரா தானம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய உறவினர்களுடைய திருமணத்திற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அதை கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். ஏன்னா உங்களுக்கு அதனால் ஒரு சில பிரச்சனைகள், உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால், உங்களுடைய தாய் தந்தையினரால் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர்களால் மன உளைச்சலுக்கு ஆளாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தயவு செய்து அவர்களிடத்திலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுவதும், உங்களுடைய நல்ல எண்ணங்களை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தேர்வு, அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை எந்த விதமான பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நல்ல மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் வெற்றிகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் நன்றாக இருக்கும். கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் நன்றாக இருக்கும். தேவையில்லாமல் இந்த விருச்சக ராசியில் உள்ளவர்கள் அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். அதனால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதுல தலையிடாதீர்கள். இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, அதுவும் குறிப்பாக அம்மனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மாவிளக்கு மாவு வைத்து வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சென்னிமலை ஆண்டவரை பிரார்த்தனை செய்கிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோங்க. இந்த புரட்டாசி மாசம் பிறக்கக்கூடிய தருணம் பாத்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான, அதாவது பாத்தீங்கன்னா குரோதி வருடம் புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல, கும்ப ராசியில, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்துல, ராகு பகவானுடைய திசையில 315 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 8வது ராசியான விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா, அதை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் இருக்க வேண்டிய ஆலயம் எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தா கண்டிப்பா நல்லா இருக்குங்க. நீங்க முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்றோம். மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதினு சொல்றோம். அப்படி பாத்தீங்கன்னா அவர் அதிபதியா இருந்தாலும் இப்போ உங்க ராசிக்கு அவர் 8ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. யார் வீட்டில் இருக்கிறாருன்னா புதனுடைய வீட்டுல இன்னைக்கு செவ்வாய் நட்பு கிரகமா இருக்கிறார். புதன் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு புத்திக்காரகன்,
அறிவுக்காரகன், ஞானக்காரகன் சொல்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் வீட்டுல போய் செவ்வாய் சேர்க்க சேரும் போது, அப்ப உங்களோட அதிபதி அங்க போய் உட்காரும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப புதனுடைய பெயர்ச்சி வந்து இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி ஆகுதுங்க. அப்ப இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப சிம்ம ராசியில வந்து புதன் பகவான் பகையா இருக்கிறாரு. அப்ப சிம்ம ராசியில புதன் பகவான் பகையா இருந்து இன்னைக்கு அந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி வந்து என்ன பண்றாருன்னா, கன்னி ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆட்சியா போய் உட்காருவாரு. அப்ப புதன் போய் தன் சொந்த வீட்டுல ஆட்சியா உட்காரும் போது அவர் வீட்டுல யாரு இருக்கிறாங்களோ, அப்படி பார்த்தா செவ்வாய் இருக்கிறாரு இல்லைங்களா, உங்க ராசிக்கு அதிபதி இருக்கிறாரு இல்லைங்களா, அப்ப அந்த செவ்வாய்க்கு அவர் நல்லது பண்ணுவாரு. அப்ப அந்த செவ்வாய் நல்லது பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய ராசிக்கு யார் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு அது பிரிச்சு கொடுத்துருவாரு. ஒரு உதாரணம், நீங்க வந்து இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க. அப்ப வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலாளின்றது வந்து கையில இருந்து உங்களுக்கு பணம் சம்பளம் போட்டு கொடுக்க மாட்டாரு இல்லைங்களா. அவருடைய மெட்டீரியல் வந்து ஒரு இடத்துல வந்து வெளியில கொடுத்துருப்பாரு. அவர் வந்து அந்த சம்பளத்துல முதலீடு வாங்கி அதை வந்து ஓனர் வாங்கி அந்த ஓனர் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம லேபரை பிரிச்சு கொடுப்பாரு இல்லைங்களா. அது போலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கு வரும்போது அவருடைய வேலை செய்வாரு. அவரு வேலை செய்யும் போது அவரு வீட்டுல யாரு இருக்கிறாரோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. அந்த உடைய செவ்வாய் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்ப இந்த தருணம் எப்பன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம், அதாவது புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி. அப்ப அந்த 3ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் பகவான் தன் சொந்த வீட்டுல ஒரு ஆட்சியை உட்காந்துருவாரு. அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உடைய செவ்வாயில வந்து பிறந்தவங்க, கிட்டத்தட்ட இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு புரட்டாசி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்றதுல எந்த காலத்துக்கு கொண்டு மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா இன்னைக்கு குரு பார்வை, இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு நல்லவர் தான், ஆனா எல்லாருக்கும் நல்லவர்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்படி பாத்தீங்கன்னா அதுலயும் முக்கியமா குரு வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை 5, 7, 9 மேக்சிமம் இந்த 5, 7, 9ஆம் இடத்தை எப்பயுமே குரு பார்ப்பாரு. அப்ப இந்த மே மாசம் 1ஆம் தேதி குரு பயிற்சியாகி இன்னைக்கு மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு எப்ப குரு வந்தாரோ அப்ப 5ஆம் இடமா கன்னி ராசி பார்க்கிறாரு, 7ஆம் இடமா உங்க விருச்சிக ராசி தான் பார்க்கிறாரு. அப்ப 9ஆம் இடமா மகர ராசி பார்க்கிறாரு. அப்ப குருவுடைய பார்வை பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து விருச்சிக ராசி இப்ப பாக்குறாரு. அப்ப குரு பாக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து பாக்குறாருன்னா, இன்னைக்கு வந்து ரிஷப ராசியிலிருந்து 7ஆம் இடமா பாக்குறாரு. அப்ப நட்பு கிரகமா இருந்து இன்னைக்கு விருச்சிக ராசி பாக்குறாரு அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் பார்வை அப்படின்னா 7ஆம் இடம்ன்றது கலஸ்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமண தடையா இருக்கும். சிலருக்கு திருமணம் பண்ணிட்டு ஒரே வாழ்க்கை போராட்டமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உடைய புரட்டாசி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து நல்லா இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா நிச்சயம் புதன் வந்து செவ்வாய்க்கு நல்லது பண்ணுவாரு, செவ்வாய் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். சரிங்களா. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் குரு மட்டுமே உங்களுக்கு பார்க்கலைங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனியும் பார்த்துட்டு இருக்கிறாரு. சனி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. பொதுவாக தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி சனியை பார்க்கிறாருன்னா 10ஆம் இடமா பார்க்கிறாரு. இப்ப சனி வந்து 10ஆம் இடமா உங்க ராசி பார்க்கிறாரு. சனியுடைய பார்வை 3, 7, 10. நிறைய பேர் சொல்லுவாங்க சனி வந்து கெட்டதை மட்டும் தான் கொடுப்பாரு, நல்லதை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3, 7, 10. அப்ப உங்களுக்கு சனி வந்து 10ஆம் இடமா பார்க்கும்போது சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தொழில் வந்து நான் செஞ்சேங்க, எனக்கு பெருசா ஒன்றும் வருமானம் இல்லை, எனக்கு நஷ்டப்பட்டு நான் அந்த தொழில் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து இந்த விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு அப்படின்னா இப்ப வேற அருமையான ஒரு தருணம். ஏன்னா சனி 10ஆம் இடம் சுய தொழில் பார்க்கிறாரு. அது சிறு குறு தொழிலா இருக்கட்டும், இல்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா அழகுன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொழிலா இருக்கட்டும், அது வந்து அதாவது மினிமம்ல இருந்து மேக்சிமம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் சுய தொழில் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடைய பார்வையும் பார்க்கிறாரு. இப்ப கேது வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கிறாரு, நட்புல இருக்கிறாரு. அப்ப கேது 3ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு, கடக ராசி பார்க்கிறாரு. 7ஆம் இடமா பாத்தீங்கன்னா கட்டன்றது மேல ராசி பார்க்கிறாரு. 11ஆம் இடமா பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி பார்க்கிறாரு. குரு பார்வை 5, 7, 9.
சனி பார்வை 3, 7, 10, ராகு கேது பார்வை 3, 7, 11. அப்ப அந்த 3 பார்வையுமே குரு வந்து 7ஆம் இடமா பார்க்கிறாரு, சனி 10ஆம் இடமா பார்க்கிறாரு, கேது வந்து 11ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்ப அந்த 3 ராசி 3 பார்வையுமே ஒரு ராசி மேல படுது அப்படின்னா அது விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். அப்படி விருச்சிக ராசிக்கு படுறதுனால 100% கண்டிப்பா உங்களுக்கு இந்த உடைய மாசம் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப விருச்சிக ராசிக்கு வந்து இப்ப 10ஆம் இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா யார் இருக்கிறாருன்னா சுக்கிரன் இருக்கிறாரு. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் எங்க இருக்கிறாருன்னா கன்னி ராசியில இருக்கிறாரு. அப்ப கன்னி ராசியில வந்து சுக்கிரன் இருக்கிறாருன்னா ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு. அப்ப 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து அடுத்தது என்ன பண்றாருன்னா 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்க வராருன்னா அடுத்து மீன ராசிக்கு வராரு. அதாவதுன்றது துலா ராசிக்கு வராரு, 12ஆம் இடத்துக்கு வராரு. இப்ப 11ஆம் இடத்துல இருந்து அடுத்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப 11ஆம் இடம்ன்றது வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. பொதுவா 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். இப்ப 11ஆம் இடம் அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா சுக்கிர பகவான் ஒரு இடத்துல போய் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி ராசியில மட்டும்தான். அப்ப வந்து கன்னி ராசியில வந்து சுக்கிர பகவான் வந்து நீச்சம் அடையும் போது உங்க ராசி பாவகத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கு வராரு. எப்ப? இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு வராரு. அப்ப இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் தான் சொந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஆட்சியா உக்காந்துட்டார் அப்படின்னா அதுக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்லா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு 2 கிரக பயிற்சி இருக்குது. புதன் பயிற்சி, அடுத்தது வந்து சுக்கிர பயிற்சி. இந்த 2மே நடக்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு தருணம். ஏன்னா உங்களுக்கு வந்து நீச்சத்தில் இருந்து ஆட்சிக்கு வராரு. அப்ப ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா 100% இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் செய்யறன்ற பேரு தான், ஒரு காசுன்றது மிச்சம் இல்லை. 4 காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வர்றது தெரியுது, போறது தெரியல. மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா இருக்குதுன்னு சொல்லலாம். இதுலயும் சிலர் வந்து வெளிநாட்டுக்கு நான் வந்துட்டேங்க, நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம நான் கஷ்டப்படுறேன்றீங்களா? கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு பலன் வந்து உங்களுக்கு எப்ப கிடைக்குதுன்னா இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 7.5 சனி அப்ப இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2.5 + 1.5 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு 7.5 நடந்தது. ஆனா அந்த 7.5 நடக்கும்போது கூட இந்த கஷ்டம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்துல போய் என்னைக்கு வந்து நீச்சம் அடைஞ்சாரோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், உடல் கஷ்டம், 2வது தொழில் முடக்கம், எதிர்பார்த்த காரியன்றது அமையல. பொதுவா தொட்டது துலங்களை வச்சது விலங்களை எதிர்பார்த்தது நடக்கல. ஜாலியா இருக்கிறான்னு சொல்லிக்கலாம், 4 காசு சம்பாதிக்கிறன்ற பேரு தவிர கண்டிப்பா மிச்சம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பதான் மாறுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயிற்சி ஆகும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப திருமணம் சார்ந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒருத்தருக்கு 7ஆம் இடம் தான் கலஸ்திரஸ்தானம். அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் இப்ப 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடம் ஆட்சியை உட்கார்ந்து அப்படின்னா உங்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து புத்திரஸ்தானம். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாவகத்துக்கும் 5ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான். அதாவது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான். அப்ப அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க வேண்டிய இடம் எங்க? 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி திருமணஸ்தானத்துல இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம், செல்வங்கள் ஓரளவுக்கு, ஏன்னா நட்புலதான் இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எதுக்குமே உங்க சுய ஜாதகம் இந்த வாய்ப்பு நல்லா இருக்கா நமக்கு அப்படின்றது கண்டிப்பா பாத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குரு வந்து பார்க்கும்போது அதிபதியா இருக்கிறவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா
கடன் தொந்தரவுகள் மெயினா மற்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, வெளிநாடு போலாமா, அரசியலுக்கு போலாமா, இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தாலும், ஆனா விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கடன் இல்லாத நிம்மதியா இருப்போமா, என் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நான் கௌரவமா வாழ்ந்து காட்டுவேனா, என் கணவன் அவன்றத என் கணவனோ என் மனைவிக்கு முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேனா, இந்த எதிர்பார்ப்பு எப்பவுமே நிறைய இருக்கும். சரிங்களா? இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்குது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சது நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு வகையில நல்லது கொடுப்பான். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற பிள்ளை தமிழில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கிடைக்கணும். அந்த வகையில் நல்லோர் ஒருவர் உள்ளதில் அவர் பொருட்டு பெய்கின்றால் பெய்யும் மழை என்பது போல எங்கோ ஒரு மூலையிலிருந்து உங்கள் நலன் பொருட்டு இறையருளால் பேசி வருகிறேன். அந்த வகையில் ஒவ்வொரு காலமும் நம் வாழ்வை புரட்டி போடுகின்றனர். நாம் நினைத்து இந்த பூமியில் எதுவும் நடப்பதில்லை. அறிவு, திறமை, ஆற்றல் அத்தனையும் இருந்தாலும் கூட நாம் வெற்றியை நோக்கி நகர்வதில்லை. சில நேரங்களில் கண்ணீர் வருகின்றது, சில நேரங்களில் திகைத்து போகின்றோம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது, அந்த தெய்வ சக்தியை நோக்கி கை கூப்பி வணங்குகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவகிரகம், நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நவகிரகங்களும் நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன, நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டாலும். அந்த வகையில் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள். காலமும் கோள்களும் செய்வது போல நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டாலும் அவை நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து வந்து தான் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது நவகிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவாகட்டும், சனியாகட்டும், குருவாகட்டும், அவருடைய பயிற்சிகளை எல்லாம் நம்ம கடந்த காலங்களில் கடந்து சென்று விட்டோம். இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாதமுமே நான் பிள்ளை தமிழ் மாத பலன், புரட்டாசி மாத பலனை சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால், பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அதே நேரத்தில் செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் இந்த காலகட்டத்தில் பயிற்சியாகின்றன. அதே நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஒவ்வொரு மாதமுமே இறையருள் நிறைந்த மாதமாக இருந்தாலும் கூட ஒரு இன்னைக்கு விடியாதா நாளைக்கு விடியாதா என்று மனம் எங்கி கொண்டு தான் இருக்கிறது. எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் நாம் சந்தித்தாலும் கூட இன்றைய நிலை மாறாதா, நிம்மதியான வாழ்வு அமையாதா என்று இயங்குகின்ற மனம் ஜோதிடத்தை நாடுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் என்னை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது தான் அமைக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே, ஒரு கிரகத்தினுடைய நன்மை தீமைகள் மட்டுமே நம் வாழ்வை பாதித்து விடுவதில்லை. மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே நான் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் 10ஆம் பார்வை சற்று சங்கடத்தை தந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். வக்ர நிவர்த்தியும் அடைய போகின்ற ஒரு நிலை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான செய்தி தான் இந்த விருச்சிக ராசி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான பயிற்சி தான் பிதுர்காரகன், ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சியாகின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். இதில் ஒரு சிறப்பு என்ன, சூரியனுடைய பார்வை சனி மீது படுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஒரு மனிதன் நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம் இயற்கையோ விதியோ அமைத்து கொண்டால் அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றவர்கள் எத்தனையோ பேருங்க. அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் வெற்றியடைந்தவர்களையெல்லாம் என்னோட வாழ்வில் சந்தித்திருக்கேன். கவலையே படாதீங்க, கண்கலங்கி விடாதீர்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம காலத்தில் அற்புதமான வாழ்வை அமைந்தவர்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். நல்ல திருமண வாழ்வு இந்த காலகட்டத்தில் அமைதும். இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமையும். தடைப்பட்ட விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்ற சூழ்நிலை சூரியன் அமைத்து தருவார். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவர் புரிந்து கொண்ட தன்மையை கலத்திரகாரர்கள் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு அமைத்து தருவார். புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பும் நல்ல சந்தர்ப்பம் அமையும். அரசு துறையில் முயற்சி பண்ணி அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா, அர்த்தாசகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் சூரியனும் நிலை கொண்டுள்ள ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. உங்கள் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, பிள்ளைகள் பெற்றோர் ஆரோக்கியத்தை கவனமாக இருங்க.
சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதைப் போல உடல் நலை முக்கியம். நீண்ட நாள் வருத்திய நோயில் இருந்து விடுதலை பெறுவதற்கும் வாங்கிய பணம் அத்தனையுமே சம்பாதித்த பணம் அத்தனையுமே மருத்துவம் சார்ந்து செலவாகின்றது என்று கவலைப்பட்டவர்களெல்லாம் ஒரு இறுதி முடிவு தான். கவலையே படாதீங்க. அந்த மருத்துவ செலவு படிப்படியாக குறைந்து உடல் ரீதியாக மன ரீதியாக புது தெம்பும் தைரியமும் பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் அமைத்து தருவார். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலுவலகப்படைகளில் இருப்பவர்கள்லாம் பேசும்போது அக்கம் பக்கம் பேசுங்க. தேவையில்லாத விஷயங்களில் மூன்றாவது மனிதர்கள் விஷயம் தலையிடாதீங்க. உங்கள் அந்தரங்க விஷயங்களை பிறரிடம் கலந்து பேசுவது சற்று சங்கடத்தை தரக்கூடியது. அதே நேரத்தில் எதிரி யார் அறிந்து கொள்ள முடியாதபடி மனதில் ஒரு ஏமாற்றமும் கவலையும் இருக்கும். அந்த யார் என்பதை உணர்ந்து கொள்கின்ற ஒரு தன்மையை இந்த காலகட்டத்தில் களத்திரக்காரர்கள் சுக்கிரனும் செவ்வாயும் அமைத்து தரும். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் புதனுடைய முழுமையான நற்பலனை பெற முடியாத ஒரு காலகட்டத்தில் ஒரு அருமையான புதாத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு ஏற்பட போகின்றது. கவலையே பட வேண்டாம். மனம் தவறான பாதை நோக்கி நகராமலும் தவறான மனிதனுடைய பழக்க வழக்கம் இல்லாமல் இருந்தாலே போதும். ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களே, எத்தனை நதிகளில் நீராடிலும் எத்தனை ஆலயங்கள் சென்று தரிசித்தாலும் எத்தனையோ பரிகாரங்கள் சென்று கலைத்து போய்விட்டீர்கள். கவலையே பட வேண்டாம். ஒரு அருமையான சந்தர்ப்பம். வாழும்போது நம்மை புரிந்து கொள்ளாத நம்முடைய பெற்றோராகட்டும் உறவினர்களாகட்டும் இந்த பூமியை விட்டு மறைந்த பிறகு பித்ருலோகத்திலிருந்து பூமியில் இறங்கி வருகின்ற ஒரு நல்ல தருணம் புண்ணிய வேலை தான் வருகின்ற புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி அக்டோபர் 2 மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை. அந்த காலகட்டத்தில் நீ அவருடைய வருகையை காத்திருந்து அவருடைய ஒரு நல்ல முறையில் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாங்க. அந்த காலகட்டத்தில் நம்மால் முடிந்த ஒரு எளிய பரிகாரம், பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீர் வைப்பதோ புல்லை அவருக்கு அந்த புல்லையோ அகத்திக்கரையோ பசுவுக்கு கொடுப்பதோ கையளவு உலர்ந்த திராட்சையை இறைவனுக்கு வைப்பதோ காகத்துக்கு வைத்து வழிபடுவதும் சிறப்பு. முடிந்தால் திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது விருச்சிக ராசிக்கு வெற்றியை தரும். பிடியதன் உருவுமை குலமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினி மண்கிற பரியுடன் பயன்வழி வளமுறைகிறேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது. இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி. வெண்காந்த மலர், வெள்ளை மலர், வெள்ளைப்பட்டு, வெண்பட்டு உடுத்தி அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் எல்லா செல்வமும் நிறையப்படும். சுக்கிர ஜெயந்தி. அடுத்தது புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. எத்தனையோ அமாவாசை தமிழ் மாதத்தில் வருகின்றது. ஆனால் மகாலய அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. அதான் சர்வ மகாலய அமாவாசை. அந்த ஒரு அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து சிரார்த்தனம் பண்ணி கொண்டால் நமக்குரிய பூர்வ ஜென்ம பலன் கூடும், தீயவை அகலும். மறந்துடாதீங்க. புரட்டாசி 25ஆம் தேதி மகா நவமி, ராமருடைய மகா நவமி. புரட்டாசி 26, 12, 10, 24 சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. அடுத்து நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு 8. காலபுருஷனுக்கு 8. அந்த 8 நாள கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தன்மை, 8 நாளே யோசிக்கக்கூடிய தன்மை வந்துடும் இல்லையா? அப்ப என்ன யோசிக்கணும்? திங்கிங் பவர் அதிகம், பாசம் அதிகம், நேசம் அதிகம், கற்பனை திறன் அதிகம். இந்த கற்ற கதை எழுதுறவங்களை பாருங்களேன். முதல் ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி கடகமாக இருக்கும். அதுக்கடுத்தது காலபுருஷனுக்கு 8வது ராசி, அதுக்கடுத்தது 12வது ராசி. 4, 8, 12 எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கடகராசி, விருச்சக ராசி, மீன ராசி, இந்த 3 ராசிக்காரங்களுமே கற்பனையில ஜெயித்து காட்டக்கூடியவர்கள், அசுரத்தன்மை வாய்ந்தவங்க. என்ன எழுதுறாங்க 2 நிமிஷத்துல எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம கடன் போட்டுட்டே இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை. என்ன எழுதுன்னு சரி டக்குன்னு போயிடும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதுல கவனமாக இருக்க வேண்டும்? மருத்துவத்துறையில் கவனமாக இருக்க வேண்டும்.
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மருத்துவத்துறையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உடல் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாக நிச்சயமாக ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துட்டு ஏன் ஒய் சந்திரன் நீச்சம், அங்கேயே ராகு உச்சம் பெற்றா கேது உச்சம் பெற்றா ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் வந்துதா ஆகும். உண்டா இல்லையான்னு எனக்கு ஃபோன் பண்ணுது, நிச்சயமா உண்டு. அது கேட்டை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அது சேட்டை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அது விசாக 4ஆம் பாதமா இருந்தாலும் சரி, இல்லை அனுசம் இருந்தாலும் சரி, அந்த திசா பத்தி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் செலவு குறையும், இல்லைன்னு கூடிக்கிட்டே போகும். சொல்லுங்க, எத்தனை ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா டெவலப் ஆகுங்க. அப்படியே இருக்கிறா என் குழந்தை. பூர்வ புண்ணியம் ரொம்ப முக்கியம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் ரொம்ப முக்கியம். பூர்வ புண்ணியம் இருக்கும், பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் அதெல்லாம் ஜெயிக்க முடியும். அதுக்குத்தான் இறைநிலையை தேடி நம்ம போகிறோம். நம்ம சான்றோர்கள் அப்படி வச்சிருக்காங்க. நீ என்ன யுகமாக இருந்தாலும் சரி, என்ன கலியுகமாக இருந்தாலும் சரி, என்ன திரேதா யுகம், என்ன கிரேதா யுகம், என்ன துவாபர யுகம், திரேதா யுகம், கிரேதா யுகம், துவாபர யுகம், இப்ப கலியுகம், 3 யுகமும் விட மோசமா அவருக்கு காரணம் என்ன? மறுபடியும் திரேதா வரப்போகுது, மறுபடியும் வரப்போகுது. அதனாலதான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். அப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாசம் உங்க தசாபத்தியை பார்த்துக்க ஒரு உருப்படியான ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன? குரு பார்க்கணும். குரு பார்க்கிறார். குரு மட்டும் பார்த்தா பார்த்து, குரு மட்டும் உங்க தசாபத்தி 6, 8, 12 அட்டமாதிபதி தசையா, அட்டமாதிபதி சாரமா, என்ன லக்கணம், இதெல்லாம் பார்த்து வயசை பாருங்க. அரசாங்க உத்தியோகம், கண்டிப்பா திருமணம் ஆகாதவங்க ஒரு முறையாவது திருவிசனல்லூர், ஒரு முறையாவது உத்தரகோசம் மங்கை, இதை மட்டும் போகும். திருவாதூர், மதுரை பக்கத்துல திருவாதூர், திருச்சிராப்பள்ளி எம்பெருமான் சிவபெருமான், அவரை போய் பாருங்க. கண்டிப்பா அந்த 3 கோயில் ஏதாவது ஒன்று போயிட்டு, அப்படி போகும்போது நிச்சயமாக உத்தம கோயில், 3 மும்மூர்த்தியிலும் வாசம் செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட இடத்துக்கு போகும்போது திருமணம் ரொம்ப லேட் ஆகுது. திருமணம் லேட் ஆகுது, குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது. திருமணம் லேட் ஆகுது, குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது. ஏன்? இப்ப இருக்கக்கூடிய உணவு முறைகள், இப்ப இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இப்ப இருக்கக்கூடிய கல்ச்சர்ல லேட்டு தன்மை அதிகமாக. எத்தனை டாக்டர் இருந்தாலும் சரி கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட நேரமா இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பாசிபிலிட்டி உங்களுக்கு, இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பாசிபிலிட்டி உங்களுக்கு கொடுத்துதான் ஆகும். இந்த பாசிபிலிட்டி கொடுத்ததாகும், அதில் மாற்று கருத்தில் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாக, மனசும் பிரச்சனை தான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மனசு ஒரு நிலை இருக்காது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். உடல் ரீதியாகவும் சரி, உணர்வு ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, உணர்வு ஃபீலிங் கண்டிப்பாக கன்ஃபியூஸ். எதையாவது திங்கிங், எதையாவது நினச்சிக்கிட்டே தாங்க இருப்பீங்க. செயல்படுத்த நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு பெல்ட் அடிச்சர். யார் இந்த மாதிரி கேஸ்? கற்பனை, அதாவது கன்ஃபியூஸ் மைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். சொல்றத சொல்லி திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேற யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே கிக்கா இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. இந்த கடகம், விருச்சகம், மீனம்லாம் பாருங்க. அதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். யார? மகரத்தை. நான் சொல்ல மறந்துட்டேன், மகரத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மகரம் அப்படித்தான் இருக்கும். அதனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பலம் ப்ளஸ் பாயிண்ட், ராசிநாதன் ப்ளஸ் பாயிண்ட், யோகாதிபதி உங்களுக்கு 10க்குரிய கர்மாதிபதி, தர்ம கர்மாதிபதி 11ல் இருக்காரு. அப்ப இந்த கோச்சாரத்துல கோள்கள் நல்லா இருக்குது. உங்க ஜாதகத்தை கோள்களை பார்த்துட்டு கணக்கீடு செஞ்சுக்கணும். குறிப்பாக அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணணும். அம்பாள் வழிபாடு வடக்கு முக அம்பாள் வழிபாடு. அதே சமயத்தில்
காளிகாம்பாள், காளியை கும்பிட்றதுல நம்பர் 1 காளிகாம்பாள். சென்னையில் உள்ள காளிகாம்பாளை கும்பிடுங்க. திருச்சியில் வெக்காளி அம்மனை கும்பிடுங்க. என் அன்னை சமயபுரத்தால கும்பிடுங்க. கௌமாரி, தேனி கௌமாரியை கும்பிடுங்க. பன்னாரி அம்மன் இருக்காங்க. அம்பாள் வழிபாடுகளில் விருச்சிக ராசி நல்லா பண்ணிட்டு லலிதா சகஸ்ரநாமத்தை நல்லா படிச்சுக்கோங்க. லலிதா சகஸ்ரநாமத்தை நல்லா படிச்சுட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல.